வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் அறப்போராட்டம். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும், வன்னியர்களுக்கு 10.5% விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும், அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டியும் கோவையில் மாபெரும் அறப்போராட்டம் நடைபெற்றது. இந்த அறப்போராட்டத்திற்கு வன்னியர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் எம் முருகேசன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் சு அருண்குமார் வரவேற்புரையில், தெற்கு மாவட்ட தலைவர் பழ கருப்புசாமி, மேற்கு மாவட்ட செயலாளர் சு சரவணகுமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் ப சதீஷ்குமார், வடக்கு மாவட்ட தலைவர் மடத்தூர் வீரமணிகண்டன், கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் நாகராஜ், வடக்கு மாவட்ட செயலாளர் அக்னி தேவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் சையது மன்சூர், புதுவை பாவூரை சேர்ந்த வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் கே துரைசாமி என்கிற அரி, மாநில துணை செயலாளர் ஏ வி பார்த்தசாரதி, மாநில அமைப்பு துணைத் தலைவர் பா குமார், மாநில செயற்குழு உறுப்பினர் எம் தேவ்குமார், மேற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணி, மடத்தூர் பூபதி, செந்தில்குமார் மற்றும் தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஆறுமுகம், மாநில செயற்குழு உறுப்பினர் டி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும், வன்னியர்களுக்கு 10.5% விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும், அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர். இறுதியில் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் செந்தில் ராஜா நன்றியுரை வழங்கினார். வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற அறப்போராட்டத்தின் இறுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் சையது மன்சூர் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்காக வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்த அறவழி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கோவை மாநகரில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த போராட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், உச்ச நீதிமன்றம் சொன்ன தரவுகளை மட்டுமே நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் ஒன்றும் புதிதாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி அவசியம் ஏற்படும் பட்சத்தில் 20% இடஒதுக்கீடு நீங்களே தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது சரியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் போதுமானது என்று சொல்லிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க. தமிழகத்துல மட்டும் இன்னும் அது கிடப்பிலே கிடக்கிறதுக்கு காரணம் என்னங்க? தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு. அதாவது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த வன்னிய மக்கள் கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அது சரியாக கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை எந்த அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முழுவதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, ஆந்திராவில் எடுத்து முடித்து விட்டது, ஏன் குஜராத்தில் கூட முடிந்து விட்டது. இந்தியாவில் பல மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் அதில் செவிடன் காதில் ஊதிய சங்கை போலவே இருக்கிறது. அதை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இது உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது. நீங்கள் தரவுகளை மட்டுமே தந்தால் போதுமானது. இந்த ஒரே வரியில் அனைத்து அர்த்தங்களும் அடங்கும். 10.5% இட ஒதுக்கீடு திராவிட மாடல் அரசு அரசாணை வெளியிடுமா? அரசாணை கண்டிப்பாக வெளியிடாது. எங்களுடைய போராட்டம் இன்னும் வீரியமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக 10.5 கொடுத்தே தீர்வார்கள். கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் அதற்குண்டான நெருக்கடி ஏற்படும்.